தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் இன்று கொரோனா தொற்று பாதித்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களினுடைய விவரங்களை சுகாதாரம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்று ஒரே நாளில் தமிழகத்தில் 476 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதுவரை தமிழகத்தில் உயிரிழப்பு எண்ணிக்கையில் உச்சபட்சமாக இன்றைக்கு உயிரிழப்பு எண்ணிக்கை பதிவாகி இருக்கிறது. 33,764 பேர் புதிதாக ஒரே நாளில் கொரோனா தொற்றுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். தொடர்ந்து முழு ஊரடங்கு அமல்படுத்தினால் மட்டுமே தொற்று பாதிப்பு எண்ணிக்கையை குறைக்க முடியும் என்கிற வகையில் பல்வேறு நோய் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் சூழலில் இன்று ஒரே நாளில் 33,764 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தொற்று பாதிப்பு எண்ணிக்கை கடந்த சில நாட்களாக குறைந்து வந்தாலும் உயிரிழப்பு எண்ணிக்கை என்பது தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய ஒரு சூழல் இருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் 475 என்கிற வகையில் இன்றைக்கு உயிரிழப்பு எண்ணிக்கை பதிவாகி இருக்கிறது. கடந்த நாட்களில் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரித்து அது எப்படியாக குறைந்து மீண்டும் அதிகரித்திருக்கிறது என்கிற விவரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொரோனா பாதிப்பு மாவட்ட வாரியான விவரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் சென்னையில் 4000க்கும் கீழாக தொற்று பாதிப்பு குறைந்திருக்கிறது. அதே நேரத்தில் கோவையில் 4000 கடந்து தொற்று பாதிப்பு தீவிரமாக இருக்கிறது. இன்று ஒரே நாளில் 4268 பேருக்கு அங்கு தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரைக்கும் 3561 பேருக்கு தொற்று பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்தடுத்த இடங்களில் திருப்பூர், திருச்சி, ஈரோடு ஆகிய நகரங்கள், மாவட்டங்கள் இருக்கின்றன. அந்த வகையில் மாவட்ட வாரியாக மிக அதிக தொற்று பாதிப்பு எண்ணிக்கையோடு தற்போது கோவை மாவட்டம் முதலிடத்தில் இருக்கிறது. சென்னையில் தொற்று பாதிப்பு 4000க்கும் கீழாக குறைந்திருக்கிறது. 3561 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையில் இன்று ஒரே நாளில் 98 பேர் கொரோனா பாதிப்பால் உயிரிழந்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக 475 என்கிற உயிரிழப்பு எண்ணிக்கை இன்று ஒரே நாளில் பதிவாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சாரதா. சாரதா, நீங்க தொடரலாம். தொடர்ந்து 2-3 நாட்களாக வரக்கூடிய தொற்று பாதிப்பினுடைய எண்ணிக்கைகளை பார்க்கும் பொழுது சற்று ஆறுதலாக இருக்கிறது என்று கூறலாம். தமிழகத்தில் தொடர்ந்து பாதிப்பு மெல்ல மெல்ல குறைவதாக இந்த எண்ணிக்கைகள் மூலமாக தெரிகிறது. எனினும் மாவட்ட வாரியாக பார்த்தோமானால் அதன் பாதிப்புகள் வெவ்வேறாக இருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இன்று 33,764 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டு 29,700க்கும் மேற்பட்டவர்கள் குணமடைந்து வீடு திரும்பி இருக்கிறார்கள். எனவே புதிய தொற்றாளர்களுக்கும் குணமடைந்து வீடு திரும்பியவர்களுக்குமான இந்த வித்தியாசம் என்பது 4000 குறைந்திருக்கிறது. தமிழகத்தில் 10,000 அல்லது 15,000க்கும் மேற்பட்டதாக இந்த வித்தியாசம் இருந்து வந்த நிலையில் தற்பொழுது இந்த வித்தியாசம் 4000 குறைந்திருக்கிறது என்பது பாதிப்பு மெல்ல மெல்ல குறைய தொடங்கியிருக்கிறது அல்லது அதே நிலையில் இருப்பதற்கான சூழல் தெரிகிறது. மேலும் அதிகரிக்கவில்லை என்ற ஒரு ஆறுதலான செய்தி இந்த எண்ணிக்கைகளை பார்க்கும் பொழுது தெரிகிறது. இன்று உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 475 ஆகும். பாதிப்பு மெல்ல மெல்ல குறைந்தாலும் உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கை என்பது 2 வாரங்களுக்கு முன்பாக தமிழகத்தில் எவ்வளவு பாதிப்பு இருந்ததோ அதற்கு நிகரான உயிரிழப்புகள் ஆகும். எனவே உயிரிழப்புகள் குறைவதற்கு இன்னும் 2 வார காலம் ஆகும் என்பது நாம் கடந்த 1 வருடமாக நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையாகும். நிபுணர்கள் கூறுவதும் அதேதான். எனவே தற்பொழுது உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கை என்பது இன்று 475 இருக்கிறது. புதிய தொற்றாளர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏற்கனவே தெரிந்தது போல சென்னையில் தான் அதிக பாதிப்பு என்று இருந்து வந்தது. ஆனால் தற்பொழுது சென்னையில் இன்று 3561 பேருக்கும், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 4268 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையில் பாதிப்பு என்பது மடமடவென குறைந்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். கடந்த 2-3 நாட்களை பார்க்கும் பொழுது
2000 பேருக்கான பாதிப்பு குறைந்திருக்கிறது என்பதை காண முடிகிறது. 3500 ஆகும். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 4200க்கும் மேற்பட்டவர்கள் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறார். நான் கூறியது போல ஒட்டுமொத்தமாக மாநிலத்தில் பாதிப்பு குறைந்து வந்தாலும் மாவட்டங்களுக்கு இடையேயான வித்தியாசம் எந்த மாவட்டம் கவலைக்குரியதாக இருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது வெவ்வேறாக தான் இருக்கிறது. நன்றி சாரதா, விரிவான விவரங்களுக்கு. முகக்கவசம் உயிர்கவசம். கொரோனா பெருந்தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் இந்த நேரத்தில் முகக்கவசம் மட்டுமே நம்மிடம் உள்ள ஒரே ஆயுதம். முகக்கவசம் அணிவதை வலியுறுத்தி நியூஸ் 8 தமிழ்நாடு ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறது. அத்தியாவசிய தேவைக்காக வெளியே செல்பவர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணியுங்கள். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய கோரி கருப்பு தினமாக கடைபிடித்த விவசாயிகள். உணர்வுகளை மதித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு ஸ்டாலின் வலியுறுத்தல். ஒடிசாவின் பாலசூர் அருகே கரையை கடந்தது யாஸ் புயல். மேற்கு வங்கத்தில் 1 கோடி பேர் பாதிப்பு என முதலமைச்சர் மம்தா தகவல். கன்னியாகுமரியில் கனமழையால் நீரில் மூழ்கிய பயிர்கள். தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினத்தில் கடல் உள்வாங்கியதால் கரையோர மக்கள் அச்சம். கொரோனா முதல் அலைக்கு முற்றுப்புள்ளி வைக்க தவறியதே 2ஆம் அலைக்கு காரணம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தளர்வுகள் இல்லாத ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து விரைவில் முடிவு என்றும் தகவல். பத்மா சேஷாத்ரி ஆசிரியர் ராஜகோபாலன் மீதான பாலியல் புகாரில் 2வது நாளாக விசாரணை. பெற்றோர் அளித்த புகாரை மறைத்தது ஏன் என பள்ளி முதல்வரிடம் கேள்வி. சேலத்தில் விதிகளை மீறி நடைபாதையில் காய்கறி கடை வைத்த வியாபாரிகள் கைது. தனிமனித இடைவெளி இல்லாமல் மக்கள் குவிந்ததால் நடவடிக்கை. தமிழகத்தில் 34,000க்கும் கீழ் குறைந்த தினசரி பாதிப்பு. இதுவரை இல்லாத வகையில் ஒரே நாளில் 475 பேர் உயிரிழப்பு. இணை நோய் இல்லாத 128 பேரும் மரணம். நாடு முழுவதும் 11,717 பேருக்கு கருப்பு பூஞ்சை பாதிப்பு. ஒரே மாஸ்கை தொடர்ந்து பயன்படுத்துவது ஆபத்து என மருத்துவர்கள் எச்சரிக்கை. வேளாண் சட்டங்களுக்கு எதிரான போராட்டம் 6 மாதத்தை நிறைவு செய்ததையொட்டி இன்றைய தினத்தை கருப்பு தினமாக அனுசரித்து விவசாயிகள் நாடு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசின் 3 வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய வலியுறுத்தி டெல்லி எல்லையில் கடந்த டிசம்பர் மாதம் தொடங்கி விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். நாடு முழுவதும் இவர்களது போராட்டத்திற்கு ஆதரவு குவிந்தது. கடும் குளிரையும் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் போராட்டம் நடத்திய போதும் விவசாயிகளின் கோரிக்கைக்கு அரசு செவிசாய்க்கவில்லை. பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்ட போதும் அது தோல்வியில் முடிந்தது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் சிலர் உடல்நலக் குறைவாலும் சிலர் தற்கொலை செய்து கொண்டும் உயிரிழந்தனர். இந்நிலையில் விவசாயிகள் போராட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் 6 மாதங்கள் நிறைவடைந்தன. இதனையடுத்து வீடுகளில் கருப்பு கொடி கட்டி கருப்பு தினமாக விவசாயிகள் அனுசரித்தனர். தலைநகர் டெல்லியில் தெருக்களில் குவிந்த விவசாயிகளை போலீசார் அப்புறப்படுத்தியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்திலும் ஏராளமான விவசாயிகள் கருப்பு கொடியை ஏந்தி சாலையில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பெண்களும் பங்கேற்று வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். டெல்லி ஹரியானா எல்லையில் உள்ள திக்ரி பகுதியிலும்
வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி விவசாயிகள், பெண்கள் என பலரும் கருப்பு கொடிகளை ஏந்தி தர்ணாவில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் திருச்சியில் உள்ள திருச்சி கரூர் நெடுஞ்சாலையில் தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் ஏராளமானோர் கருப்பு கொடி ஏந்தி அரை நிர்வாணத்துடன் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது புதிய வேளாண் சட்டத்தை மத்திய அரசு உடனே ரத்து செய்ய வேண்டும் என அவர்கள் முழக்கம் எழுப்பினர். இதனிடையே 3 வேளாண் சட்டங்களையும் திரும்ப பெற வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பான அறிக்கையில் விவசாயிகளின் கோரிக்கைகளையும் உணர்வுகளையும் மதித்து 3 வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற மத்திய அரசு முன்வரவில்லை என கூறியுள்ள ஸ்டாலின், ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடத்தாதது கவலை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். திமுகவின் தேர்தல் அறிக்கையில் உறுதியளித்தபடி சட்டமன்றத்தில் வேளாண் சட்டங்களுக்கு எதிரான மசோதா நிறைவேற்றப்படும் எனவும் அவர் வாக்குறுதி அளித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் கோர தாண்டவம் ஆடிய யாஸ் புயலால் 3 லட்சம் வீடுகள் சேதமடைந்ததாகவும் 1 கோடிக்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் கடந்த திங்கட்கிழமை உருவான யாஸ் புயல் தொடர்ந்து அதிதீவிர புயலாக வலுவடைந்தது. புதன்கிழமை காலை 9 மணிக்கு ஒடிஷாவின் பாலசோர் அருகே 50 கிலோமீட்டர் தொலைவில் புயல் கரையை கடக்க தொடங்கியது. முதலில் 15 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த புயல் பின்னர் 24 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்தது. பிற்பகல் 12:30 மணியளவில் புயலின் கண் பகுதி கரையை கடந்தது. அப்போது மணிக்கு 120 முதல் 145 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது. கரையை கடந்த புயலின் வேகம் குறைந்து தீவிர புயலாக அது வலுவிழந்தது. புயல் கரையை கடந்தபோது பலத்த காற்றுடன் ஒடிஷாவின் பாலசோர், பத்ராக், ஜக்திசிங்பூர் மற்றும் கேந்திரபாரா மாவட்டங்களிலும், மேற்கு வங்கத்தில் தெற்கு மற்றும் வடக்கு 24 பர்கானாக்கள், திகா, கிழக்கு மிட்னாப்பூர் மற்றும் நந்திகிராம் மாவட்டங்களிலும் கனமழை பெய்தது. இதனால் தாழ்வான பல பகுதிகள் நீரில் மூழ்கி வெள்ளக்காடாய் காட்சியளித்தன. பல வீடுகளின் மேற்கூரைகள், சாலை ஓரம் இருந்த பெட்டிக்கடைகள் சூறை காற்றில் தூக்கி வீசப்பட்டதுடன் ஆங்காங்கே சாலைகளில் மரங்களும் முறிந்து விழுந்தன. கருமேகங்களால் சூழ்ந்து பல பகுதிகள் நண்பகலே இருண்டு காணப்பட்டது. நீர்நிலைகளின் தடுப்புச் சுவர்களை தகர்த்து பல பகுதிகளில் நீர் ஊருக்குள் புகுந்தது. ஒடிஷாவின் பாரதி படகு துறையில் நிறுத்தப்பட்டிருந்த மீன்பிடி படகுகள் சேதமடைந்தன. பாதிப்புகள் குறித்து அதிகாரிகளுடன் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்கு மிட்னாப்பூர் பகுதியில் தற்காலிக முகாமிலிருந்து வெளியே வந்த ஒருவர் சூறாவளி காற்றில் சிக்கி உயிரிழந்ததாக தெரிவித்தார். புயல் காரணமாக 3 லட்சம் வீடுகள் சேதமடைந்ததாகவும் 134 நீர்நிலைகளின் கரைகள் அடித்துச் செல்லப்பட்டதாகவும் அவர் கூறினார். அலைகள் மேலே உயர்ந்து வந்ததால் கடும் சேதங்கள் ஏற்பட்டதாகவும் 1 கோடி பேர் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் மம்தா பானர்ஜி தெரிவித்தார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 15 லட்சம் பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டதாகவும் மம்தா கூறினார். தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மற்றும் விமானப்படையினர் ஆகியோர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தின் அரக்கோணத்தில் இருந்தும் நிவாரணப் பொருட்களுடன் விமானப்படை விமானத்தில் மீட்புப் படையினர் சென்றனர். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வியாழன் வரை கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணித்துள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பல பகுதிகளிலும் பரவலாக கனமழை பெய்தது. கன்னியாகுமரியில் தாமிரபரணி ஆற்றின் தாழ்வான பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்களுக்குள் வெள்ள நீர் புகுந்தது. கடந்த சில நாட்களாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில், தக்கலை, திங்கள் சந்தை, மார்த்தாண்டம், களியக்காவிலை ஆகிய இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. இதனால் கடற்கரையோர பகுதிகளில் உள்ள 200க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் அங்கிருந்தவர்கள் திருமண மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தாமிரபரணி ஆற்றின் கரையோர பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்களிலும் மழைநீர் புகுந்தது. சில இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது.
பேச்சிப்பாறை அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான கோதையாறு, குற்றியாறு உள்ளிட்ட பகுதிகளில் மழை நீடித்து வருகிறது. அணைக்கான நீர்வரத்து 20,000 கன அடியாக அதிகரித்திருப்பதால் பாதுகாப்பு கருதி 11,700 கன அடி நீர் திறந்துவிடப்படுகிறது. இதன் காரணமாக கன்னியாகுமரி தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான ரப்பர், வாழை, காய்கறி தோட்டங்களுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. இதையடுத்து 15 பேர் கொண்ட மாநில பேரிடர் மீட்புக் குழு வெள்ள பாதிப்பு பகுதிகளில் முகாமிட்டுள்ளனர். திற்பரப்பு அருவியிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அருகே உள்ள சிறுவர்கள் நீச்சல் குளம், கல் மண்டபத்தை கடந்து தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் திக்குறிச்சி, குழித்துறை, காப்பிக்காடு, வைக்கலூர் பகுதிகளில் உள்ள வாழை, மரிச்சினி, ரப்பர் உள்ளிட்ட விவசாய நிலங்களில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினம், மல்லிப்பட்டினம், ஏரிப்புறக்கரை உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் சுமார் 300 மீட்டர் தூரத்திற்கு கடல் நீர் உள்வாங்கியது. இதனால் மீனவர்கள் சுமார் 300 மீட்டர் தூரத்திற்கு தங்களுடைய நாட்டு படகுகளை தள்ளிக்கொண்டு கரை வந்து சேர்ந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் வேம்பார் கடற்கரை பகுதியில் வீசிய பலத்த காற்றால் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அசோகன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகு பாறையில் மோதி சேதமடைந்தது. தொடர் மழை காரணமாக தேனி மாவட்டத்தில் உள்ள வைகை அணை வேகமாக நிரம்பி வருவதால் மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல் உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு முதற்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாகர்கோவில் மாத்தாண்டம், குலசேகரம், குளச்சல் உட்பட பல்வேறு இடங்களில் மரங்கள் முறிந்து வேரோடு சாய்ந்தன. மின்கம்பங்கள் மற்றும் மின் மாற்றிகள் மீது மரங்கள் விழுந்து மாவட்டத்தில் பல பகுதிகளில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. 100க்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள், 3 மின் மாற்றிகள் சேதமடைந்தன. இதனையடுத்து கம்பங்களை சீரமைத்து மின் இணைப்பு கொடுக்கும் பணிக்கு விருதுநகர் மாவட்டத்திலிருந்து 60 மின் பணியாளர்கள் வரவழைக்கப்பட்டு சீரமைப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கன்னியாகுமரியில் அணைகள், குளங்கள் நிரம்பியதால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதில் நாகர்கோவில் அருகே அமைந்துள்ள புத்தேரி குளத்தில் உடைப்பு ஏற்பட்டு 1400 ஏக்கர் பரப்பிலான விவசாய நிலங்கள் தண்ணீரில் மூழ்கின. அருமநல்லூர், தடிக்காரக்கோணம் செல்லும் முக்கிய சாலைகளில் நீர் சூழ்ந்துள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வெள்ளம் சூழ்ந்துள்ள பகுதிகளில் கன்னியாகுமரி தொகுதி MP விஜய் வசந்த் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பொதுமக்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பதாக உறுதியளித்துள்ளார். அத்துடன் நாகர்கோவில் MLA MR காந்தி மற்றும் அதிகாரிகளும் ஆய்வு செய்து பாதிப்பு குறித்து மக்களிடம் கேட்டறிந்தனர். மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக தமிழகத்தில் மின் கட்டணம் செலுத்த ஜூன் 15 வரை அவகாசம் நீட்டிப்பு. விவரம் அறியலாம் இடைவேளைக்கு பிறகு. பிளட் மூன் மற்றும் சூப்பர் மூன் ஆகிய 3 வானியல் அதிசயங்கள் இன்று ஒரே நாளில் நிகழ்ந்துள்ளன. அதை பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்வகுமாரிடம் கேட்கலாம். செல்வகுமார், விவரங்களை பதிவு செய்யலாம். 2021ஆம் ஆண்டினுடைய முதல் சந்திர கிரகணம் இன்று நிகழ்ந்திருக்கிறது. இது தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பரவலாக காண முடியவில்லை என்றாலும் கூட ஒரு சில இடங்களில் மக்கள் பார்த்திருக்கிறார்கள். மதியம் தொடங்கி இரவு 7:19 மணி வரை 5 மணி நேரம் 2 நிமிடங்கள் வரை இந்த சந்திர கிரகணம் நீடித்தது. இந்த கிரகணத்தை பொறுத்த மட்டில் சற்று சிவப்பு நிறத்தே ஒரு ஒளிவட்டம் சந்திரனை சுற்றி இருந்ததை பார்த்திருக்கிறார்கள் மக்கள். சென்னையை பொறுத்த மட்டில் ஓரளவுக்கு காணப்பட்டாலும் கூட மற்ற மாவட்டங்களில் தெளிவாக இருந்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. 2021ஆம் ஆண்டு வரக்கூடிய முதல் சந்திர கிரகணமாக இது அமைந்திருக்கிறது. சூரியன், சந்திரன், பூமி ஆகிய 3ம் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய பொழுதுதான் இந்த கிரகணமானது நிகழ்கிறது. எனவே இந்த முதல் கிரகணம் என்பது பொதுவாக சந்திர கிரகணம் பௌர்ணமி தினத்தில் தான் வருவது வழக்கம். நேற்றே பௌர்ணமி தொடங்கியது, ஆனால் இன்றைக்கு தான் சந்திர கிரகணம் நிகழ்ந்திருக்கிறது. இதன் காரணமாக மக்கள் பல்வேறு வழிபாடுகளை நடத்தியிருக்கிறார்கள். சம்பிரதாயப்படி அதற்கான பூஜைகள் செய்த வீட்டிலேயே வழிபட்டிருக்கிறார்கள். கோயில்களில் எந்த விதமான பக்தர்களுக்கும் அனுமதி, வழிபாடு இல்லை என்ற காரணத்தினால் எந்தவித நிகழ்ச்சிகளும் இல்லை. அதன் காரணமாக சந்திர கிரகணம் என்பது 2021ஆம் ஆண்டினுடைய முதல் கிரகணம் என்பதால் பலர் இதை தங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டாலும் சிலர்
சாஸ்திரப்படி இது அசம்பாவிதமாக இருக்கலாம் என்ற ஒரு அச்சத்துடனேயே இந்த சந்திர கிரகணத்தை பார்த்திருக்கிறார்கள் பாலா. நன்றி செல்வகுமார், விரிவான விவரங்களுக்கு. கொரோனா முதல் அலையை முற்றிலும் தடுத்து முற்றுப்புள்ளி வைக்க தவறியதே இரண்டாம் அலைக்கு காரணம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தளர்வுகளற்ற முழு ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். கொரோனா பரவலை கட்டுப்படுத்த அமல்படுத்தப்பட்டுள்ள தளர்வுகளற்ற முழு ஊரடங்கு காரணமாக தமிழகத்தில் தொற்று பரவல் குறைய தொடங்கியுள்ளது. சென்னையில் ஒருநாள் பாதிப்பு 4041ஆகவும், கோவையில் 3632ஆகவும் சரிந்துள்ளது. செங்கல்பட்டு, ஈரோட்டிலும் தினசரி பாதிப்பு வெகுவாக குறைந்துள்ளது. இந்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் சிப்காட் தொழிற்சாலையில் தொழிலாளர்களுக்கு தடுப்பூசி போடும் முகாமை முதலமைச்சர் ஸ்டாலின் பார்வையிட்டார். தொடர்ந்து ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மாம்பாக்கம் சிப்காட்டில் இயங்கும் ஆக்ஸிஜன் தயாரிப்பு தொழிற்சாலையில் ஆய்வு மேற்கொண்டார். பிறகு திருவள்ளூர் மாவட்டம் நேமம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வடமாநில தொழிலாளர்களுக்கு தடுப்பூசி போடும் முகாமை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் சென்னை உள்ளிட்ட நகரங்களில் கொரோனா பரவல் படிப்படியாக குறைந்து வருவதாக கூறினார். தடுப்பூசியே கொரோனாவிற்கு காவல்காரனாய் விளங்குகிறது என குறிப்பிட்ட அவர், தடுப்பூசி தமிழகத்தில் போடுவதை மக்கள் இயக்கமாக நடத்தவிருப்பதாக தெரிவித்தார். தடுப்பூசி போடுறத மக்கள் இயக்கமாகவே, ஒரு மாபெரும் இயக்கமாகவே நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம். அப்பொழுது அனைவரும் முன் வந்து தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்று நான் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். முதல் அலையை பொறுத்த வரைக்கும் முற்றிலுமாக தடுத்து முற்றுப்புள்ளி வைக்காதது விளைவுதான் இந்த இரண்டாவது அலை ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. இந்த இரண்டாவது அலையை முற்றிலுமாக ஒழித்து அதில் வெற்றி காப்போம் நம்பிக்கை எனக்கு இருக்கு. முடக்கி வைக்கப்பட்டுள்ள செங்கல்பட்டு தடுப்பூசி தொழிற்சாலையை இயக்க தமிழக அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக முதலமைச்சர் கூறினார். தமிழகத்திற்கு தேவையான தடுப்பூசி சில மாதங்களில் பெறப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். தடுப்பூசி வீணாவது 6% இருந்து 1 விழுக்காடாக குறைந்துள்ளது என்று கூறியதுடன் தளர்வுகளற்ற ஊரடங்கு இன்னும் 2-3 நாட்களில் நல்ல பலனை தரும் என எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டார். ஊரடங்கை நீட்டிப்பீர்களா என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என முதலமைச்சர் பதிலளித்தார். எல்லா கட்சி தலைவர்களை அழைச்சி கலந்து ஆலோசனை பண்ணப்போ முதல்ல ஒரு வாரம் போடுவோம், தேவைப்பட்டால் 2வது வாரம் அதை நீடிப்பு முதல்படுத்தி அதை குறித்து யோசிச்சு முடிவு பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் இப்போ போறப்போக்கு ஓரளவுக்கு திருப்தியா இருக்கு. அது இன்னும் முழு திருப்தி வரல, வந்ததுக்கு பிறகு அதை பற்றி யோசிச்சு முடிவெடுப்போம். தொடர்ந்து ஆக்ஸிஜன் தட்டுப்பாடு கடந்த காலங்களில் இருந்தது உண்மைதான் என்றும் தற்போது அது சரி செய்யப்பட்டு விட்டதாகவும் கூறினார். முழு கவனமும் செலுத்தி கொரோனாவிற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட பிறகு திமுக தேர்தல் வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். இதனிடையே செங்கல்பட்டு தடுப்பூசி உற்பத்தி மையத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆலோசனையில் தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, தலைமைச் செயலாளர் இறையன்பு மற்றும் முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஆய்வகத்தில் தடுப்பூசியை உற்பத்தி செய்ய என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்று விரிவாக விவாதிக்கப்பட்டது. மத்திய சுகாதார அமைச்சர் ஹர்ஷவர்தனை அமைச்சர் தங்கம் தென்னரசு வியாழக்கிழமை சந்தித்து தடுப்பூசி உற்பத்தியை தொடங்க நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்த முடிவு செய்யப்பட்டது. காவிரியின் குறுக்கே மேகதாது பகுதியில் கர்நாடக அரசு அணை கட்ட தமிழக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்று தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கான ஆரம்பகட்ட பணிகளை கர்நாடக அரசு மேற்கொண்டுள்ளதாக வெளியான செய்தி குறித்து தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து விசாரணை நடத்தியது. அப்போது அணை விவகாரத்தில் ஆய்வு செய்து ஜூலை 5ஆம் தேதிக்குள் அறிக்கை அளிக்க ஒரு குழுவை அமைத்து பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பதற்கு தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் 2018ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று கர்நாடக நீர்வளத்துறை செயலாளர் உள்ளிட்டோருக்கு எதிராக 2018ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தாக்கல் செய்ததாகவும் இந்த 2 மனுக்களும் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இந்த விவகாரத்தில் தமிழக வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மேகதாது அணை திட்டத்தை தமிழக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்றும்
நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளதாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் காவிரியில் அணை கட்டும் விவகாரம் தொடர்பாக கர்நாடக அரசு தலைமை வழக்கறிஞர் மற்றும் மூத்த வழக்கறிஞர்களுடன் முதலமைச்சர் எடியூரப்பா நாளை ஆலோசனை நடத்துகிறார். தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் குழுவை அமைத்துள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். சிபிஐயின் புதிய இயக்குநராக சுபோத்குமார் ஜெய்ஸ்வால் இன்று பதவியேற்கிறார். சிபிஐ இயக்குநராக இருந்த ரிஷிகுமார் சுக்லா கடந்த பிப்ரவரி மாதம் ஓய்வு பெற்றார். இதையடுத்து சிபிஐயின் புதிய இயக்குநராக சுபோத்குமார் ஜெய்ஸ்வால் நியமிக்கப்பட்டார். மகாராஷ்டிராவை உலுக்கிய 20,000 கோடி போலி பத்திர ஊழல் வழக்கு, மும்பை தாக்குதல் வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளை விசாரித்தவர் ஜெய்ஸ்வால். இவர் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு சிபிஐ இயக்குநர் பதவியில் இருப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை துப்பாக்கிச் சூடு சம்பவத்திற்கு எதிராக போராட்டம் நடத்திய அரசியல் கட்சித் தலைவர்கள் மீதான வழக்குகள் திரும்பப் பெறப்பட்டன. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஸ்டெர்லைட் துப்பாக்கிச் சூடு தொடர்பாக அருணா ஜெகதீசன் ஆணையத்தின் இடைக்கால அறிக்கை கவனமாக பரிசீலிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அந்த பரிசீலனை அடிப்படையில் மத்திய புலனாய்வுத் துறைக்கு மாற்றப்பட்ட வழக்குகள் தவிர்த்து 38 வழக்குகள் திரும்பப் பெறப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நல்லகண்ணு, வைகோ, கே பாலகிருஷ்ணன், டிடிவி தினகரன், பிரேமலதா உள்ளிட்ட 13 அரசியல் கட்சி தலைவர்கள் மீதான வழக்குகள் திரும்பப் பெறப்பட்டுள்ளன. அங்கீகரிக்கப்பட்ட பத்திரிகையாளர் மற்றும் ஊடகவியலாளர்கள் கொரோனாவால் இறந்தால் அவர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் இழப்பீட்டுத் தொகை 10 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே இழப்பீட்டுத் தொகை 5 லட்சமாக இருந்த நிலையில் தற்போது 10 லட்சமாக உயர்த்தி முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இதேபோன்று அங்கீகரிக்கப்பட்ட பத்திரிகையாளர்களுக்கு கொரோனா காலத்தில் வழங்கப்பட்டு வந்த உதவித்தொகை 3000 ரூபாயில் இருந்து 5000ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. பதிவு செய்யப்பட்ட பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள் மற்றும் காலமுறை இதழ்களில் பணிபுரியும் செய்தியாளர்கள், புகைப்பட கலைஞர்கள், ஒளிப்பதிவாளர்கள், அரசு அங்கீகார அட்டை அல்லது மாவட்ட ஆட்சியர் வாயிலாக வழங்கப்பட்ட அடையாள அட்டை அல்லது இலவச பேருந்து பயண அட்டை உட்பட ஏதேனும் ஒரு வகையில் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அட்டை வைத்திருப்பவர்கள் இதன் மூலம் பயன்பெறலாம். நியாய விலைக் கடைகளில் விநியோகம் செய்ய 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பருப்பு, பாமாயில் வாங்க கடந்த 19ஆம் தேதி வெளியிடப்பட்ட டெண்டருக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை இடைக்கால தடை விதித்துள்ளது. கடந்த 19ஆம் தேதி ரேஷன் கடைகளுக்கு பருப்பு, பாமாயில் கொள்முதல் செய்ய வெளியிடப்பட்ட டெண்டரை ரத்து செய்யக்கோரி கரூர் மாவட்டம் புகலூரைச் சேர்ந்த ஜீவநாதன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதி VM வேலுமணி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் 2 கோடி ரூபாய்க்கு அதிகமான தொகை கொண்ட டெண்டருக்கு 1 மாத காலம் அவகாசம் வழங்க வேண்டும் என்ற விதி உள்ள நிலையில் 300 கோடி ரூபாய் மதிப்புள்ள டெண்டருக்கு 1 வாரம் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது சட்டவிரோதம் என வாதிட்டார். இதனைத் தொடர்ந்து அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஊரடங்கு சமயத்தில் 2 கோடி குடும்ப அட்டைதாரர்கள் ரேஷன் பொருட்களுக்காக காத்திருப்பதால் விண்ணப்பிக்கும் கால அவகாசம் மாற்றப்பட்டதாகவும் விதிமீறல் ஏதும் இல்லை என்றும் தெரிவித்தார். மேலும் மனுதாரர் டெண்டருக்கு விண்ணப்பிக்கவில்லை எனவும் வாதிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி டெண்டருக்கு இடைக்கால தடை விதித்தார். அதே நேரத்தில் முறையாக விதிமுறைப்படி டெண்டர் அறிவித்து ரேஷன் கடைகளில் பருப்பு, பாமாயில் விற்பனை செய்ய எந்தவித தடையும் இல்லை என்றும் கூறினார். கொரோனா பரவல் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ரயில்வே பாதுகாப்பு படை வீரர்கள் நடனமாடியது பார்வையாளர்களை கவர்ந்தது. கொரோனா பரவலை தடுக்க மத்திய மாநில அரசுகள் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றன. இந்நிலையில் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தெற்கு ரயில்வேயின் சென்னை பிரிவு சார்பில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் நடனமாடினர். இதனை ரயில் நிலையத்திற்கு வந்த ஏராளமானோர் கண்டுகளித்தனர். மேலும் இந்த நடன காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. கொஞ்சம் நீ இருந்த அந்த கோவிட் வைரஸுக்கு புல் மீல்ஸ். திருவண்ணாமலை, கோவையில் உள்ள மைதானங்களில் விளையாடிக் கொண்டிருந்தவர்களை ட்ரோன் மூலம் போலீசார் கண்காணிப்பதை அறிந்து தலைதெறிக்க ஓடினர். கொரோனா 2ஆம் அலையின் தாக்கம் அதிகமானதால் தமிழகம் முழுவதும் தளர்வுகள் இல்லா ஊரடங்கு அமலில் உள்ளது. அத்துடன் விதிமுறைகளை மீறுவோர் மீது போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக ட்ரோன் மூலம் திருவண்ணாமலையில் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் நடைபயிற்சி மேற்கொண்டவர்களை கண்காணித்து போலீசார் அறிவுரை வழங்கி அனுப்பினர். அத்துடன் அங்கு கைப்பந்து விளையாடிக் கொண்டிருந்த இளைஞர்கள் ட்ரோன் மூலம் போலீசார் கண்காணிப்பதைக் கண்டு தலைதெறிக்க ஓடினர்.
இதேபோன்று கோவை சூலூர் பகுதியில் கிரிக்கெட் விளையாடிய சிறுவர்கள் ட்ரோன் கேமரா மூலம் கண்காணிக்கப்படுவதை அறிந்து மறைவிடங்களில் பதுங்கினர். புதுச்சேரியில் மேலும் ஒரு சுயேட்சை எம்எல்ஏ பாஜகவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளதால் அக்கட்சியின் பலம் 12ஆக அதிகரித்துள்ளது. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில் 16 இடங்களில் போட்டியிட்ட பாஜக 6 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. மேலும் புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு பாஜக சார்பில் 3 நியமன எம்எல்ஏக்கள் நியமிக்கப்பட்டனர். இந்நிலையில் அண்மையில் ஏனாம் திருபுவனை தொகுதி சுயேட்சை எம்எல்ஏக்கள் கொல்லப்பள்ளி அசோக், அங்காளன் ஆகியோர் பாஜகவுக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் உழவக்கரை தொகுதி சுயேட்சை எம்எல்ஏ சிவசங்கரனும் பாஜகவுக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இதனால் புதுச்சேரி சட்டப்பேரவையில் பாஜகவின் பலம் 12ஆக உயர்ந்துள்ளது. இதனிடையே புதுச்சேரி பாஜக அலுவலகத்தில் அக்கட்சியின் மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதில் என்ஆர் காங்கிரசிடம் துணை முதல்வர் மற்றும் முக்கிய அமைச்சர் பதவிகளை கேட்பது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இலங்கையில் தீப்பற்றிய சரக்கு கப்பலில் இருந்த 25 பேரை இலங்கை கடற்படையினர் மீட்டுள்ளனர். குஜராத் மாநிலம் ஹசீராவில் இருந்து அழகு சாதன பொருட்களை தயாரிப்பதற்கான ரசாயனங்களை ஏற்றிக்கொண்டு சென்ற கப்பல் கொழும்பு துறைமுகத்தில் இருந்து சற்று தொலைவில் நிறுத்தப்பட்டிருந்தது. அந்த கப்பலில் திடீரென தீப்பிடித்த நிலையில் அதிலிருந்த 25 பேரை இலங்கை கடற்படையினர் மீட்டனர். கப்பலில் கொழுந்துவிட்டு எரியும் தீயை அணைக்கும் பணியில் இந்திய கப்பல்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. பிரான்சில் உள்ள ஈஃபில் கோபுரம் முதன்முறையாக புதுப்பிக்கத்தக்க ஹைட்ரஜனை பயன்படுத்தி ஒளியூட்டப்பட்டது. பல வண்ணங்களில் ஒளிர்ந்த கோபுரம் காண்போரை வெகுவாக கவர்ந்தது. எனர்ஜி அப்சர்வர் என்னும் படகில் உள்ள ஜெனரேட்டர்கள் கடல் நீரில் இருந்து ஹைட்ரஜனை உருவாக்குகின்றன. இந்த ஹைட்ரஜன் மூலம் ஈஃபில் கோபுரம் ஒளியூட்டப்பட்டது. ஹைட்ரஜனை எரிபொருளாக பயன்படுத்தும் துறை தொடர்ந்து வளர்ச்சி அடைந்தால் 2050ஆம் ஆண்டு வாக்கில் பசுமை குடில் வாயு வெளியேற்றத்தை 20% வரை குறைக்கலாம் என படகின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் புதிய விதிமுறைகளுக்கு எதிராக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வாட்ஸ்அப் நிறுவனம் வழக்கு தொடர்ந்துள்ளது. புதிய விதிகளை ஏற்பதாக பேஸ்புக், கூகுள் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. சமூக வலைதளங்கள், OTT உள்ளிட்ட டிஜிட்டல் தளங்களுக்கு புதிய கட்டுப்பாடு விதிகளை மத்திய அரசு கடந்த பிப்ரவரி மாதம் வெளியிட்டது. எனினும் விதிகளை ஏற்க 3 மாதங்கள் அவகாசம் வழங்கப்பட்டது. அதன்படி அவதூறு கருத்துக்களை முதலில் பரப்பும் நபரை கண்டறிந்து அவரை பற்றிய தகவல்களை அரசுக்கு வழங்க வேண்டும், சர்ச்சை பதிவுகளை 36 மணி நேரத்திற்குள் நீக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட நிபந்தனைகள் விதிக்கப்பட்டன. இந்நிலையில் கு என்ற இந்திய சமூக ஊடக நிறுவனத்தை தவிர வேறு எந்த சமூக ஊடகமும் குறைகளை கேட்டறியும் அதிகாரியை நியமிக்கவில்லை. புதிய விதிகளுக்கான காலக்கெடு செவ்வாய்க்கிழமையுடன் நிறைவடைந்த சூழ்நிலையில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வாட்ஸ்அப் நிறுவனம் வழக்கு தொடர்ந்துள்ளது. புதிய விதிகள் தனியுரிமை தகவல் பாதுகாப்பு அம்சத்திற்கு எதிராக உள்ளது என்றும் இது அரசியல் சாசன சட்டத்திற்கு முரணானது எனவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் புதிய விதிகளை பின்பற்ற தயாராக இருப்பதாகவும் இது தொடர்பாக அரசுடன் தொடர்ந்து ஆலோசிக்க வேண்டியிருப்பதாகவும் பேஸ்புக் நிறுவனம் விளக்கமளித்துள்ளது. சமூக ஊடகங்களுக்காக இந்தியா வரையறுத்துள்ள புதிய விதிகளை தாங்கள் மதிப்பதாக கூகுள் நிறுவனம் அறிவித்துள்ளது. அதே நேரம் அரசின் விதிகளை பின்பற்றுவதாக ட்விட்டர் நிறுவனம் உறுதியளிக்கவில்லை. அரசின் விதிகளை எந்த நிறுவனமும் இதுவரை அமல்படுத்தாததால் சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்படுமா என கேள்வி எழுந்துள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசு இன்னும் தெளிவான பதிலை அளிக்கவில்லை. மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. சுயநினைவற்ற உளறல் ஆகியவையும் கடும் பாதிப்பின் அறிகுறிகளே. சிவகங்கையில் உள்ள ரேஷன் கடையில் அடிப்பம்பு உதவியுடன் மண்ணெண்ணெய் விநியோகிக்கப்பட்டதால் மக்கள் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. தமிழகத்தில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அத்தியாவசிய பொருட்களை மக்கள் வாங்கும் வகையில் வரும் 31ஆம் தேதி வரை ரேஷன் கடைகள் இயங்க தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. இந்நிலையில் சிவகங்கையில் தனியார் பள்ளி அருகே செயல்படும் மண்ணெண்ணெய் பங்கில் புதன்கிழமை ஒருநாள் மட்டும் விநியோகம் நடைபெறவுள்ளதாக அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டது. இதை அறிந்த சுமார் 300க்கும் மேற்பட்டோர் சமூக இடைவெளியை பின்பற்றாமல் அங்கு குவிந்தனர். இதற்கிடையே மண்ணெண்ணெய் விநியோகிக்கும் இயந்திரம் பழுதானதால் அடிப்பம்பு உதவியுடன் மண்ணெண்ணெய் விநியோகம் செய்யப்பட்டது. இதனால் பொதுமக்களுக்கும் ரேஷன் கடை ஊழியர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது.
வார்டு வாரியாக மண்ணெண்ணெய் விநியோகிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவையில் 1419 ரேஷன் கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் நடைபெறுகிறது. கோயில்மேடு பகுதியில் உள்ள ரேஷன் கடையில் சமூக இடைவெளியை பின்பற்றி பொதுமக்கள் பொருட்களை வாங்கிச் சென்றனர். நோய் தொற்றை தடுக்கும் விதமாக அடுத்தடுத்து இருக்கும் 2 ரேஷன் கடைகளையும் தற்காலிகமாக மாநகராட்சி பள்ளிக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இந்நிலையில் ரேஷன் கடைகளுக்கு 300 கோடி ரூபாய் மதிப்பில் பருப்பு, பாமாயில் வாங்க கடந்த 19ஆம் தேதி வெளியிடப்பட்ட டெண்டர் அறிவிப்பிற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை விதித்துள்ளது. கரூர் மாவட்டம் புகலூரைச் சேர்ந்த ஜீவநாதன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் டெண்டர் அறிவிப்பில் உரிய ஆலோசனை நடத்தாமல் தன்னிச்சையாக சில விதிமுறைகள் மாற்றப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த 19ஆம் தேதி பருப்பு, எண்ணெய் வகைகளை கொள்முதல் செய்வதற்காக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் சார்பில் வெளியிடப்பட்ட டெண்டர் அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி வேலுமணி கடந்த 19ஆம் தேதி வெளியிடப்பட்ட டெண்டர் அறிவிப்பிற்கு இடைக்கால தடை விதித்தார். வீடுகள் உள்ளிட்ட தாழ்வழுத்த நுகர்வோரின் மின் கட்டணம் மற்றும் இதர நிலுவைத் தொகையை செலுத்துவதற்கான அவகாசம் ஜூன் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தாழ்வழுத்த மின் நுகர்வோர்களின் மின் கட்டணம் மற்றும் இதர நிலுவைத் தொகை செலுத்துவதற்கான கடைசி நாள் மே 10 முதல் மே 31 வரை இருக்குமாயின் அதற்கான அவகாசம் ஜூன் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் மே 10 முதல் 31 வரையிலான காலத்தில் மின் கணக்கீடு செய்ய வேண்டிய தாழ்வழுத்த மின் நுகர்வோர் 2019 மே மாதத்தில் கணக்கீடு செய்யப்பட்ட தொகையை செலுத்தலாம் என்றும் 2019 மே மாத கட்டணம் கூடுதலாக இருப்பதாக கருதுவோர் 2021 மே மாதத்தின் முந்தைய மாத கணக்கீட்டுப்படி, அதாவது மார்ச் 2021 கணக்கீட்டுப்படி உத்தேச கட்டணத்தை செலுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இவ்வாறு செலுத்த வேண்டிய உத்தேச மின்கட்டணம் பின்வரும் மாத கணக்கீட்டு மின் கட்டணத்தினால் முறைப்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2021 ஏப்ரல் மாத மின் கட்டணம் செலுத்தாத உயர் மின்னழுத்த மின் இணைப்புகளுக்கு தாமத கட்டணத்துடன் மின் துண்டிப்பின்றி கால நீட்டிப்பும் வழங்கப்பட்டுள்ளது. சிறு, குறு மற்றும் தாழ்வழுத்த மின் நுகர்வோருக்கான கூடுதல் வைப்புத் தொகை, கேட்புத் தொகை செலுத்த ஜூன் 15 வரை கால நீட்டிப்பு வழங்கப்படுகிறது. பள்ளி மாணவிகளுக்கு ஆசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் தனியார் பள்ளியின் முதல்வர் 2வது நாளாக விசாரணைக்கு ஆஜரானார். சென்னை KK நகரில் உள்ள PSBB பள்ளியில் ராஜகோபாலன் என்ற ஆசிரியர் ஆன்லைன் வகுப்பின் போது மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்தது. இதையடுத்து கைது செய்யப்பட்ட ராஜகோபாலன் மீது முன்னாள் மாணவிகள் அளித்த புகாரின் பேரில் போக்சோ உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்பட்டுள்ளது. தற்போது அவர் 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதனிடையே கைதான ராஜகோபாலன் பள்ளியின் வாட்ஸ்அப் குழுவிலேயே ஆபாச குறுந்தகவல்கள் மற்றும் வீடியோக்களை பதிவிட்டது காவல்துறையினரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக தெரிந்திருந்தும் தவறை தடுக்காமலும் ராஜகோபாலன் மீது உரிய நடவடிக்கை எடுக்காமலும் பள்ளி நிர்வாகம் இருந்தது ஏன் என்ற கேள்வி எழுந்தது. மேலும் ராஜகோபாலன் மீது மாணவிகளின் பெற்றோர் அளித்த புகாரை பள்ளி நிர்வாகம் மறைத்ததாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதுகுறித்து பள்ளியின் முதல்வர் கீதா கோவிந்தராஜன் மற்றும் தாளாளர் ஷீலா ராஜேந்திரனிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். இந்நிலையில் பள்ளியின் முதல்வர் கீதா ராஜேந்திரன் விசாரணைக்கு ஆஜராகுமாறு மீண்டும் சம்மன் அனுப்பப்பட்டது. இதையடுத்து அசோக் நகரில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புதன்கிழமை அன்று அவர் மீண்டும் ஆஜரானார். அவரிடம் இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டன. PSBB பள்ளியில் நடந்தது போன்ற கொடுமைகள் தானும் அடையாறில் படித்துக் கொண்டிருந்த போது அனுபவித்ததாக நடிகை கௌரி கிஷன் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்கள் அவற்றை பொதுவெளியில் முன்வைப்பதன் மூலம் எதிர்காலத்தில் இதுபோன்ற தவறுகள் நிகழ்வதை தடுக்க முடியும் என்றும் ட்விட்டரில் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே இந்த விவகாரத்தில் குற்றம் இழைத்தவர்கள் எச்சாதியினராயினும் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அறிக்கையில் அரசியல் ஆதாயத்திற்காக இந்த விவகாரத்தை யாரும் மடைமாற்ற வேண்டாம் என்றும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஆன்லைன் வகுப்புகளில் முறையற்ற வகையில் நடந்து கொள்வோர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். பள்ளி கல்லூரிகளில் ஆன்லைன் முறையில் நடத்தப்படும் வகுப்புகளை முறைப்படுத்துவது மற்றும் தவறுகள் நடக்கும் பட்சத்தில் அதன் மீது உடனடி நடவடிக்கை எடுப்பது குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். இதில் அண்மையில் ஆன்லைன் வகுப்பு ஒன்றில் நடைபெற்ற சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் குறித்தும் அதன் மீது மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் முதலமைச்சர் ஆய்வு நடத்தியதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஆன்லைன் வகுப்புகளை அந்தந்த பள்ளியால் பதிவு செய்யவும் இதனை பள்ளி நிர்வாகம் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள் கொண்ட குழு அவ்வப்போது ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் உத்தரவிட்டார். இணைய வழி வகுப்புகளை நடத்துவதற்கான வழிகாட்டுதல்களை வெளியிட
கல்வி அதிகாரிகள், காவல் அலுவலர்கள், உளவியல் நிபுணர்கள் கொண்ட ஒரு குழு அமைக்கப்படும் என்றும் இந்த குழுவினர் கல்வி நிறுவனங்களில் பாலியல் தொல்லைகள் தரப்படுவதை தடுக்கவும், இணையவழி வகுப்புகளை முறைப்படுத்தவும் வழிகாட்டு நெறிமுறையை ஒரு வாரத்திற்குள் சமர்ப்பிக்கவும் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தினார். இணையவழி வகுப்பில் முறையற்ற வகையில் நடந்து கொள்வோர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மாணவ மாணவிகள் தங்களது புகார்களை தெரிவிக்க ஒரு உதவி எண்ணை உருவாக்கவும் முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இணைய வகுப்புகள் தொடர்பான புகார்களை மாணவ மாணவிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத வகையில் விசாரித்து துரிதமான நடவடிக்கை எடுக்கவும் முதலமைச்சர் உத்தரவிட்டார். மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக ஆக்கிரமிப்பை அகற்றிய அதிகாரிக்கு அடி உதை. விவரம் அறியலாம் இடைவேளைக்கு பிறகு. பிளே என்றால் மற்றும் பசியின்மை ஏற்பட்டாலும்